ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள். ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும், வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை. அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும். இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 9, 2024 இரவு 9:30 மணி 10 மணிக்கு மேலே தான், அக்டோபர் 9, 2024 ராத்திரி 9:45 மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம். வக்ர பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசியிலே இருக்கார், பின்னோக்கி நகர துவங்குறாரு. இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வக்ரம் அப்படிங்கிறது தை மாதம் 22ஆம் நாள், குரோதி வருடம் தை மாதம் 22ஆம் நாள், அதாவது 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் குரு வக்ர கதியில் இருக்கார். பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு ரோகிணி 3ஆம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெட்ரோகிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார், அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இல்யூஷன், ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர். அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம். நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார், இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். அதாவது இல்யூஷன் இது. நம்ம எப்படி 2 வீலரில் போயின்னு இருக்கோம், காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான். இது ட்ரெயின்லேயும் தெரியும், ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும். அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும், பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம முன்னாடி போகிறோம். இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்குறதுக்கு, பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றுறது. அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் குரு வக்ரம்னு பேர். இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாக வக்ர கிரகங்கள், ரெட்ரோகிரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும். இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு, நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் இந்த குரு வக்ர கதியில் இருந்தார்னா, இந்த வக்ரகதி காலம், அதாவது கோச்சாரத்தில் வக்ரகதி காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும், நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும். குரு வக்ர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 மாதத்தில் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும். ராசியிலேயே ரிஷப ராசியிலே குரு வக்ரகதி அடைகிறாரு. அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும், கடகராசிக்கும் அமோகமான பலன்கள் கிடைக்கும், மேஷ ராசிக்கு வருமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், விருச்சிக ராசிக்கு வளர்ச்சி பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள், செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும். ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 12 ராசிக்குமே, இன்க்ளூடிங் கும்பம், மீனம், மகரம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கார். இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு அடி ஆழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை, அனுபவங்களை, மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ இந்த குரு வக்ர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை, 4/2/2025 வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 60% எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போகிறார் குரு பகவான். இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப் போகிறது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசி. அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் வக்ரகதி அடைகிறாரு 6ஆம் இடத்துல. 6ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கும், உங்களுடைய பதவியில் பிரச்சனை இருக்கும், வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும், வீட்டை விட்டு வேறு ஊரில் போய் தங்குற மாதிரி இருக்கும், வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதனால் உங்களுக்கு பெருசாக லாபம் இல்லை, இன்னும் வருமானம் வரல. ஆனால் இப்போ குரு வக்ரகதி அடைகிறதுனால உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும்.
பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். அதாவது லாபஸ்தானத்தை குரு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது பின்னோக்கி நகர்றாரு. 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை நோக்கி, ஆனால் 5ஆம் இடத்துக்கு போக மாட்டார். ஸோ அதனால் உங்களுக்கு பதவி, உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல், இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். இத்தனை நாளாக குழந்தைகள் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ சம்பாதிக்க துவங்கிட்டாங்க. அவர்களின் வருமானம் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உடன்பிறப்புகள் மத்தியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்களால் உங்கள் உடன்பிறப்புகள் சந்தோஷத்தை அடைவார்கள். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக 20 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம் சார் அப்படின்னு சொன்னால், இப்போ பிரியறதுக்கு உண்டான முயற்சிகள் முடிவடைந்து ஒன்று கூடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். திருமணமே வேண்டான்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். நல்ல மணமகன் மணமகள் அமைந்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த காலகட்டம்ங்கிறது குரு வக்ர காலகட்டம்ங்கிறது கடனை அடைப்பதற்கும் முயற்சிகள் எடுப்பீங்க. அதுக்கு உண்டான வருமானமும் வரும். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த குரு வக்ர காலம்ங்கிறது உங்களுக்கு இதுவரை மறுக்கப்பட்ட உரிமைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு மேலும் நற்பலன்கள் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டேன்னா, வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 9 முதல் பிப்ரவரி 4க்குள்ளார உங்களுக்கு பெரிய பெரிய மாற்றங்களும் வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தனுசு ராசி நண்பர்கள் கேட்கறதுக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குரு பகவான் வழிபாடு, நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வழிபட்டு வாருங்கள். இந்த குரு பகவானை வழிபடுவதற்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவுடைய சந்நிதிக்கு சென்று, அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு, அதாவது அந்த நவக்கிரகத்தில் வடக்கு பக்கமாக பார்த்துருப்பார். வடக்கு நோக்கி குரு பகவான் உட்கார்ந்துருப்பார். அந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவானை நீங்கள் வழிபட்டு அவருக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுங்கள். முடிஞ்சதுன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய சன்னதிக்கு போயிட்டு வாரம் யாருக்காவது ஒரு 4 பேர்த்துக்காவது உங்கள் கையால் அன்னதானம் கொடுங்க. அதாவது அந்த கோயிலில் பணத்தை கட்டி அவங்க மூலமாக நீங்கள் உங்கள் கையால் பரிமாறத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். இதன் மூலமாக முன்ஜென்ம பாவ புண்ணிய கர்மாக்கள் விலகி உங்களுக்கு ஸ்திர கர்மாக்கள், நல்ல கர்மாக்கள் ஏற்படுறதுக்கு அந்த குருவின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக இந்த குரு வக்ர காலத்தில் சங்கடங்கள் இல்லாத நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாழ்க்கையாக அமையும். இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா, நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அடியனை தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.